மிட் டேர்ம். அதாவது சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அல்ஜிப்ரால வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு ஃபீல் பண்றது என்னன்னா இந்த ஸ்பிளிட்டிங் த மிட் டேர்ம். அதாவது ஃபேக்டரைசேஷன்ல வந்து ஃபேக்டரைசேஷன் பண்றப்ப இந்த மிட் டேர்மை வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்கு. அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடிஷன்ல இப்ப 2 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்றப்ப ரெண்டு நம்பர்ஸ் ஈக்குவல் சைன் இருந்துச்சுன்னா, இப்ப +2 +3 இருந்துச்சுன்னா 2 + 3 + 5 அடிஷன்ல. அதே போல ரெண்டு சைடும் ஈக்குவல் -2 -3 இருந்ததுன்னா ஆட் பண்ணி இங்க மைனஸ் சைன் போடணும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்றப்ப ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். இப்போ இங்க +2 இருக்கு, இங்க -3 இருக்கு, இங்க ஒரு பிளஸ் இங்க ஒரு மைனஸ். அப்ப இது சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்றப்ப என்ன பண்ணணும்? பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். -1 3 -2 -1. இப்ப இங்கே அதே போல மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பிளஸ். அதாவது அடிஷன்ல வந்து அதாவது 2 நம்பர்ஸ் ஈக்குவல் சைனா இருந்ததுன்னா ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி அந்த சைனை போடணும். இப்போ இங்க ரெண்டுமே வந்து பிளஸ் பிளஸ் இருக்கு, ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி பிளஸ் சைன் போட்டிருக்கோம். இங்க ஈக்குவல் சைன் இருக்கு, மைனஸ் மைனஸ் இருக்கு, ஆட் பண்ணிட்டோம். 2/3 ஆட் பண்ணிட்டோம், மைனஸ் சைன் போட்டோம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அல்லது ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். இது வந்து பேசிக். இந்த பேசிக் சைன்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தாதான் அல்ஜிப்ரால நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் சம்ஸ. இப்ப அதே இது மல்டிப்ளிகேஷன் பாக்குறப்ப மல்டிப்ளிகேஷன்ல அதேதான். ரெண்டு ஈக்குவல் சைன் இருந்துச்சுன்னா 2 × 3 6 பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அதே போல மைனஸ் இன்டு மைனஸ் மல்டிப்ளிகேஷன்ல பிளஸ். அடிஷன்ல மைனஸ் மைனஸ் இருந்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஆனா மல்டிப்ளிகேஷன்ல ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் போடணும். பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ஆல்சோ பிளஸ். இங்கேயும் பிளஸ் தான். அதே போல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் தான் போடணும். அதே போல ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைன் தான் போடணும். சோ இந்த பேசிக் அடிஷன்லயும் மல்டிப்ளிகேஷன்லயும் பேசிக் சைன்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா ஃபேக்டரைசேஷன் போக முடியும். சோ இது வந்து கண்டிப்பா இந்த பேசிக் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப மல்டிப்ளிகேஷன்லயும் அடிஷன்லயும் ஒரே டிஃபரெண்ட் தான் இருக்கும். சேம் சைன் இங்க இருக்கப்ப இங்க பிளஸ் போட்டுறோம், இங்கேயும் பிளஸ் போட்டுறோம். ஆனா இங்க சேம் சைன் இருக்கப்ப ஆட் பண்ணி மைனஸ் போடுறோம். ஆனா மல்டிப்ளிகேஷன்ல சேம் சைன் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து பிளஸ்ஸா தான் போடுவோம். மல்டிப்ளை பண்ணி பிளஸ் போடுவோம். பட் பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான், மைனஸ் பிளஸ் இருந்தாலும் மைனஸ் தான். இது வந்து பேசிக். இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப இது வந்து x² + 11x + 24. இத வந்து ஃபேக்டரைஸ். இது வந்து சைன் நல்லா பாத்துக்கோங்க. இங்கேயும் பிளஸ் சைன், இங்கேயும் பிளஸ் சைன். அப்ப ரெண்டுமே பிளஸ் பிளஸ் இருக்குது. அப்ப ஃபேக்டரைசேஷன் பண்றப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும். இப்ப இது வந்து a. இத வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து a ன்னு வெச்சுக்கணும். செகண்ட் மிட் டேர்மா இருக்கிறது வந்து b. இந்த தேர்ட் டேர்மா இருக்கிறது வந்து c. ஓகேங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். a × c. a × c. a ஓட நம்பர் வந்து 1. சோ 1 × c வந்து 24. சோ 24. 1 × 24 = 24. இது வந்து ப்ராடக்ட். இது வந்து அதாவது இது வந்து சம், இது வந்து ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்ப மிட்ல இருக்கக்கூடிய டேர்ம் வந்து இது b. bங்கிறது மிட்ல இருக்கக்கூடிய டேர்ம். அது வந்து என்னன்னா 11. அப்ப இது வந்து சம். இப்ப நம்ம எதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இது மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லா நம்பருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் போடுறேன். 1 × 24 24. இது வந்து ஈவன் நம்பரா இருந்ததுன்னா செகண்ட் டேபிள்ல கண்டிப்பா அது டிவைட் ஆகும். சோ 2. செகண்ட் டேபிள் 2 × 12. 2 12s are 24. சோ இது இந்த ரெண்டு டிஜிட்டையும் 2 டிஜிட்டையும் ஆட் பண்றப்ப அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆ வந்துச்சுன்னா அது தேர்ட் டேபிள்ல கண்டிப்பா டிவைட் ஆகும். சோ 3 × 8 24.
fourth table 4 into 6 24. Again sixth table வரும். அது ஆல்ரெடி இங்க வந்துருச்சு. fourth table போடுறப்பவே இங்க sixth table வந்துருச்சு. eighth table அந்த 24 வரும். பட் இங்க 3 போடுறப்பவே 8 வந்துருச்சு. சோ இதான் இதனோட ஃபேக்டர்ஸ். இப்போ இங்க ரெண்டுமே பிளஸ் பிளஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸையுமே நீங்க பிளஸ் பிளஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இங்க ரெண்டு ஃபேக்டர்ஸையும் பிளஸ் பிளஸ் எடுத்துட்டு இந்த சென்டர்ல சம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சம் வந்து 11 இருக்கு. அப்ப இந்த 11ங்கற நீ 2 ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்துக்க 2 ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணா இந்த 11 அப்படிங்கிற நம்பர் வரணும். இப்போ நீங்க 24 plus 1 எடுத்தீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா 25 வரும். அப்ப அத ஃபேக்டர்ஸா நம்மளால எடுக்க முடியாது. 12 plus 2 14 வரும். அதையும் நம்மளால எடுக்க முடியாது. 8 plus 3 11 வரும். சோ இத நம்மளால எடுக்க முடியும். 4 plus 6 10 வரும். சோ 10 நம்மளால ஃபேக்டர்ஸா எடுக்க முடியாது. இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படினா இதான் 3 plus 3 plus 8. அதான் நம்ம எடுக்கக்கூடிய ஃபேக்டர். plus 3 plus 8. இதுதான் நம்ம ஃபேக்டர்ஸா எடுக்க முடியும். இப்ப நம்ம சம்ஸ் அதே சம எழுதிக்கலாம். x squared plus 11x plus 24. இப்ப is equal to x squared என்ன 11x க்கு வந்து என்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துப்போம்? 3 plus 8 எடுத்துப்போம் இல்லையா? அப்ப 3 plus 8x plus 24. அதாவது 3 plus 8 11 வரணும். 3 into 8 24 வரணும். ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா நீங்க பிளஸ்ல தான் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும் கம்பல்சரி. அதுக்கு அப்புறம் x squared plus இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3x. இப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க plus 8x plus 24. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்முக்கு காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்துடலாம். காமன் ஃபேக்டர்னா ரெண்டுலயுமே பிரசன்ட் ஆயிருக்கணும். இப்ப ரெண்டுலயுமே எது பிரசன்ட் ஆயிருக்கு? xங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. சோ x வெளியே எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? x ஸ்கொயர்ல ஒரு x வெளியே எடுத்துட்டோம். சோ உள்ள ஒரு x பிளஸ் இங்க x வெளியே எடுத்துட்டோம். அப்ப இங்க 3. அதே போல இங்க வந்து எது காமன் ஃபேக்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 24. இங்க x இல்ல. சோ x நம்ம எடுக்க முடியாது வெளியே. இப்ப இங்க 8 தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். 8 எடுத்துட்டோம்னா இங்க x plus 24. இங்க வெளியே 8 இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்னா நீ 24 8 ஆல டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணா 3. அதாவது இங்க பிராக்கெட்ல இந்த பிராக்கெட்டும் கம்பல்சரி ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் ஃபேக்டர்ஸ் கரெக்ட்னு அர்த்தம். இப்ப இந்த ரெண்டு பிராக்கெட்ல இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டைம் எழுதினா போதும். x plus 3 ஒரு ஃபேக்டர். இன்னொன்னு வெளியே இருக்கு பாத்தீங்களா? அவுட் சைடுல இருக்கு இல்லையா? அத வந்து ஃபேக்டரா எழுதணும். இங்க என்ன இருக்கு? x இருக்கு. x plus இங்க வெளியே 8 இருக்கு. அப்ப x plus 3 and x plus 8 are the factors of this expression. ஓகேங்களா? இது ஆன்சர். ஓகேயா? Thank you. இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹார்டாக ஃபீல் பண்ணுற டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.